மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதர்கள் நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது.
அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29 ஏற்படுகின்ற இந்த சனி பயிற்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க. இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டேங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்திலே எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா? 2025 ஆண்டு மார்ச் மாதம் 29 ஏற்படுகின்ற சனி பயிற்சி மேச ராசிக்கு, சனி பயிற்சியினுடைய பலன்கள் இன்னைக்கு மேச ராசிக்கு பார்க்க போறோம். அதாவது மேச ராசிக்கு 10, 11 அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடம், அதாவது கும்பராசியிலிருந்து 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி. மேச ராசிக்கு 11ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 12ஆம் இடத்திற்கு மீன ராசிக்கு புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனுடைய தெளிவான துல்லிதமான தெளிவான குழப்பம் இல்லாத ஒரு நல்ல பலன்களை இன்னைக்கு மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த 7.5 சனியினுடைய ஒரு முக்கிய பங்கு, அதுல பாத்தீங்கன்னா பொங்கு சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி என்று 3 பிரிவுகள் இருக்கிறது 7.5 சனியில். இந்த 7.5 சனியுடைய 3 பிரிவுகள் மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி. ஆக முதல் சுற்று மங்குச்சனி, 2ஆம் சுற்று பொங்குச்சனி, 3ஆம் சுற்று மரணச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஆதிக்கம் இருக்கிறது. சனிபகவானோட ஆதிக்கம் 3 பிரிவுகள். இதில் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க. 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள், 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள், அவர்களுக்கு முதலில் மங்கு சனி ஆரம்பிக்கின்றது. 2002க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு மங்கு சனி ஆரம்பிக்கின்றது. அடுத்ததாக 1994ஆம் ஆண்டு, 1994ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு பொங்கு சனி ஆரம்பிக்கின்றது. மங்கு சனி யாருக்கு? 2002இல் பிறந்தவர்களுக்கு மங்கு சனி.
2ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு, அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு மங்கு சனி ஆரம்பிக்கின்றது. 1994ஆம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு பொங்கு சனி ஆரம்பிக்கின்றது. பொங்க போகின்றது. யோகங்கள் பொங்கி எழப்போகின்றது. பொங்கு சனி. 1964ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு மரணச்சனி. ஆக மரணச்சனி என்றால் அஞ்சிவிட வேண்டாம். அஞ்சிவிட வேண்டாம். எல்லாருக்கும் மரணச்சனி ஏற்பட போவதில்லை. அந்த காலங்களில் ஏன்னா உடல் வயதிற்கேற்ற உடல் சுகாதார நிலை வைத்திய செலவுகளை கொடுக்கும் சிலருக்கு. எல்லாருக்குமே ஆயுளை பாதிக்கக்கூடிய நிலை கண்டிப்பா ஏற்படாது. ஆக இந்த ஏழரிச்சனுடைய 3 பிரிவுகளை விளக்கியாச்சு முதல்ல. புரிஞ்சுட்டீங்களா? மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி, இந்த 3ஐயும் எந்தெந்த வருடங்களில் பிறந்தவர்களுக்கு என்ற விளக்கத்தை கொடுத்தாச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப மேச ராசிக்கு 12ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த சனி பகவான் முதலில் விரயச்சனி. 12ஆம் இடம் விரயச்சனி மேச ராசிக்கு தொடங்குகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் கண்ணும் கருத்துமாக பொறுமையாக சிந்தித்து ஜாதகத்தை நுட்பமாக ஆராய்ந்து செய்ய வேண்டும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்து ஆரம்பித்து விடக்கூடாது, தொடங்கி விடக்கூடாது, எதையும் செஞ்சிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? முதல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது உங்களுக்கு மேசராசிக்கு விரயச்சனி. தேவையில்லாத, அதாவது திடீர்னு யாராவது ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. எப்பா நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்துட்டோம், ஒரு முக்கியமான தொழில் ஆரம்பிக்க போகிறோம், 3 பேர் சேர்ந்துட்டோம், நீ ஒரு ஆள் தான் பாக்கி உன்னை தேடி வந்திருக்கோம், 4வது ஆள் நீ, ஆளுக்கு 15 லட்சம் போடுறோம். ஆளுக்கு 15 லட்சம் போட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 லட்சம் முதலீடு போடுறோம். இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்துட்டோம், நீ ஒரு ஆள் பாக்கி. ஆக மாசத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு 5 லட்சம் கிடைக்கும். மாசத்துக்கு 5 லட்சம் அப்படின்னு நான் பாட்டு சொல்லிட்டு 4வது ஆள் நீ வந்துறியான்றான். போட்டது தான் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ முதலில் இந்த மேச ராசிக்கு நல்ல யோக பலன்கள் என்ன? விரயச்சனியாக இருந்துட்டாலும் என்னென்ன நல்ல யோக பலன்கள் கிடைக்கும், என்னென்ன தொழில்கள் செய்தால் இந்த விரயச்சனியில் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல மேசராசிக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு, வெளியூரில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக அந்த அந்த வேலை வாய்ப்பு, அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்மையிலே சிறப்பாக இருக்கும். முதல்ல அதை பயன்படுத்திக்கோங்க. வெளியூர் வேலை, வெளிநாட்டு வேலை நிச்சயமாக வரும், பயன்படுத்திக் கொள்ளலாம். சிறப்பாக இருக்கும், பாதிப்பு ஏற்பட போகுது. ஏன்னா நீங்க உள்நாட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு தேவையில்லாத செலவு வரும். நீ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா விரயங்கள் குறைஞ்சிடும், தப்பிச்சிடலாம். கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் வெளிநாடு செல்லுங்கள், செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சரி, அடுத்து இந்த பழைய சாமான்கள், பழைய இரும்புகள், பழைய பேப்பர்கள் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. மேசராசிக்கு அந்த மாதிரி தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஹோட்டல் தொழில், கேண்டரிங் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். இந்த மேசராசிக்கு இந்த 7 சனி கண்டிப்பாக இந்த விரயச்சனி ஒன்றுமே செய்யாது. ஹோட்டல் தொழில், கேண்டரிங் தொழில்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை தாராளமாக அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில் பார்க்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தொழில் யோகங்கள் இந்த விரயச்சனி காலத்தில் நல்ல தொழில் முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். சிட்ஃபண்ட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுக்குற தொழில், சிட்ஃபண்ட் தொழில், வட்டி கொடுத்து வட்டி வாங்குறது, இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான, அதாவது இது கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில், இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் கண்டிப்பாக ஏற்படும். அதில் 12ஆம் இடம் சேவை தொழில்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த தொழிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. சேவை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழில்கள், ஒரு டாக்டர் தொழில், அதே நேரத்தில் ஒரு ஹாஸ்டல் வச்சு நடத்துறது, முதியோர் இல்லம் நடத்துறது, மகளிர் விடுதி நடத்துறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்.
இதெல்லாம் வந்து இந்த விரைச்சனி காலத்து நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு காலம்தான். சரிங்களா? அந்த தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த மாதிரி தொழில்கள்லாம் பொதுவாக வந்து கண்டிப்பாக வந்து சிறப்பு பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து வழக்கறிஞர்கள், இந்த மேசராசிக்காரவங்க வழக்கறிஞர்களாக ஆவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும். சட்டம் படிக்கிறவங்க வழக்கறிஞருக்காக படிக்கக்கூடியவர்களுக்கு, இது வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த விரைச்சனி வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து வழக்கறிஞராக இருந்தவர்கள் நீதிபதி ஆகலாம். வழக்கறிஞராக இருந்தவர்கள் நீதிபதி ஆவதற்கும் நல்ல யோகமான ஒரு காலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதில் வந்து மாற்றமே இல்லை. சரிங்களா? ஊராட்சி தலைவர் ஆகலாம், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், ஊராட்சி தலைவர், இந்த மாதிரி துறையிலெல்லாம் மேசராசிக்காரங்களுக்கு சிறந்த நல்ல முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும். சரி, அப்ப இந்த அடுத்து வந்து அரசியல், இந்த மேசராசிக்காரவங்க அரசியல் இருந்தால் கண்டிப்பாக அமைச்சர் போன்ற பதவியும், ஏன்னா இதெல்லாம் பொது சேவை செய்யக்கூடிய தன்னலம்ங்கிறதாவது உண்மையான அரசியலில் உண்மையாக இருந்து உண்மையாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு, இந்த மேசராசியில் இருக்கக்கூடியவருக்கு அரசியல் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அமைச்சர் போன்ற பதவி நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் மேசராசிக்கு ஒரு நல்ல பலன்கள். அதாவது கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் இழப்பு அதாவது தொழில் இழப்பு, அதாவது இது முதல் சொன்னது போல நல்ல பலன்கள். இப்போ அடுத்து வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா இது விரைச்சனி, மேசராசிக்கு விரைச்சனி. தொழில் இழப்பு, பாதிப்பு, விரயங்கள் ஏற்படும், பண இழப்புகள் ஏற்படும். விரைச்சனி இது மேசராசிக்கு விரைச்சனி என்பதால் பண இழப்பு, ஏமாற்றம், பணம் கொடுத்து ஏமாறுறது, வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறுறதெல்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். அடுத்து நோய் நொடிகள், ஏதாவது நோய் நொடிகள் வர்றது, விரை செலவுகள் ஏற்படும், வாகன விபத்துக்கள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். காதலில் இந்த காலத்தில் காதல்லாம் பண்ணாதீங்க. காதல்னால மிகப்பெரிய போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குகள், காதல் தோல்வி ஏற்படும், நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படும். அதாவது பல வாழ்க்கையில் பல விரைச்சி தோல்வி அடைந்ததுனால விரைச்சி அடைந்து தீய பழக்க வழக்கங்கள், மது குடிப்பது, தீய பழக்கங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். கவனமாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அதனால் பார்வை கோளாறு சிலருக்கு ஏற்பட்டுரும். பார்வை கோளாறுகள், குழந்தைகளுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும், கோர்ட்டு வம்பு வழக்குகள் அதிகமாக ஏற்படும். இதெல்லாம் பாதிப்பு தரக்கூடியது. முதல்ல சொன்னது போல நல்ல பலன்கள், இது போல பாதிப்பு தரக்கூடிய பலன்கள். அப்ப முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச், இந்த 2025 மார்ச் முதல் 2026 மார்ச் வரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் வராது. நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். மேசராசிகள் நல்ல சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து 2027 மார்ச் முதல் 2028 வரை, 2027 மார்ச் முதல் 2028 வரை உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த காலங்கள். அப்போ 2027 ஒரு ஜனவரிக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 2027க்கு அப்புறமே கண்டிப்பாக நல்ல யோக பலன்கள் உறுதியாக கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஒரு கீழே நம்பரை நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும் என்ற உறுதியோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்குவார். நல்ல விடுங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதை எந்த இறைவன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த இறைவனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இங்கே சொன்னது, அதாவது உங்கள் ஜாதகத்தை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி கணிக்கப்படுகிறது. சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். ஏதாவது நல்ல ஒரு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.